ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வஞ்சர மீன் கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து சீலா கருவாடுன்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். கருவாடு தொக்கு செய்கிறதுக்காக நான் வஞ்சர கருவாடை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயமாக 3 எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்மளோட வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டை எடுத்து போட்டுக்கணும். பூண்டு வந்து இந்த கருவாடு தொக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த தொக்கு நல்லா காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். வெங்காயம், தக்காளி, அப்புறம் நம்ம போட்ட மசாலா இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி 1 பீஸ் போட்டு தான் செய்ய போகிறேன். அது 1 பீஸ் இந்த வஞ்சர கருவாடை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வஞ்சர மீன் கருவாடு தொக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கருவாடு வந்து நல்லா கரைஞ்சிரும். இது கரைஞ்சால் தான் அந்த கருவாடு தொக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம இந்த தொக்கில் உப்பே சேர்க்கலை. ஏன் உப்பு சேர்க்கலைன்னா கருவாட்டிலேயே செம உப்பு இருக்கும். அதனால் அந்த கருவாடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். கருவாடு கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சுக்கணும். இந்த கருவாடு வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கருவாடெல்லாம் கரைஞ்சிருச்சு. இது இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்க்க வேணாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற்றி இருக்க எண்ணெய் கொஞ்சம் மேலே தேங்கி வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அப்படியே நல்லா அழகாக மேலே தேங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பர்ஃபெக்டாக நம்மளோட கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாட்டு தொக்கு நம்ம எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.